சொல்லட்டுமா? என் பேர் ரம்யா. நான் பொங்கலூர்ல இருந்து வரேன். நான் வந்து 2021ல வந்து பல் வலிக்காக வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்காக போயிருந்தேன். அப்ப வந்து அங்க இருக்கிற டாக்டர் குடுத்த ட்ரீட்மெண்ட் எனக்கு செட் ஆகலன்னு சொல்லி நான் வேற கிளினிக் போயிட்டேன். போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன். 1 வாரம் கழிச்சு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் இமயன் வந்து எனக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க ட்ரீட்மெண்ட் வாங்கன்னு மறுபடியும் கூப்பிட்டாரு. இல்ல நான் வரல, நான் வேற ஹாஸ்பிட்டல் போய் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேங்கிறத சொல்லிட்டேன். இருந்தாலும் அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிட்டாரு. நான் எங்க வேலை செய்யறேங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் போன் எடுக்கலனாலும் நேரா வந்து டேப்லெட் போட்டியா, என்ன பண்ற, ஏது பண்றேன்னு சொல்லி நேரத்துக்கு வந்து கேட்டுட்டு இருந்தாரு. இதெல்லாம் ஏன் பண்றீங்கன்னு சொல்லி கேட்டப்போ எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து உன்னை லவ் பண்றேன், எனக்கு வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி அவர் வந்து சொன்னாரு. நான் வேண்டாம், நீங்க வந்து ஒரு டாக்டர், நீங்க வந்து எப்படி என்ன லவ் பண்றேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ எனக்கு வந்து படிக்காத பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து நல்ல பொண்ணா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், நான் எங்க அம்மாட்ட ஆல்ரெடி இதை பத்தி சொல்லியிருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அவர் என்கிட்ட சொல்லி ரொம்ப தடவை நான் வேலை செய்யற கம்பெனிக்கு என்கிட்ட வந்து பேசி அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து லவ் பண்ண ஒத்துக்க வச்சாரு. அந்த 4 வருஷங்கள்லயும் வந்து என் கூட வந்து பிசிக்கலா இருந்தா அப்படி நான் வேண்டான்னு ஒவ்வொரு டைமும் வேண்டான்னு சொல்லும் போது கூட ஏன் நீ வந்து நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே நினைக்கிறேன், நீ என்ன நம்ப மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ண அப்படி. அதுக்கப்புறம் ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்டப்போ இது வந்து நீ வெளியே சொன்ன அப்படின்னு சொன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேங்கிற மாதிரி மிரட்டி என்னை வந்து வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 4 வருஷம் கழிச்சு கல்யாணத்தை பத்தி நான் நிறைய டைம் கேட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவங்க வீட்டுல வேற பொண்ணு பாக்குறாங்கிறத சொல்லும் போது நான் வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டேன். அதனால வந்து இங்க திருப்பூர் ஜிஹெச்ல வந்து நான் ட்ரீட்மெண்ட்ல இருந்தப்போ அதுக்கப்புறம் அவர் மேல கேஸ் ஆயிருச்சு. அவரை கூப்பிட்டு விசாரிச்சு அவர் மேல ரேப் கேஸ், சீட்டிங் கேஸ் போட்டிருந்தாங்க. அவர் ஜெயிலுக்கும் போயிட்டாரு. அங்க இருக்கிற அந்த அவரோட கூட இருந்த அக்யூஸ்ட் அவங்க அந்த சர்க்கிள் மூலியமா வந்து அவங்கள பார்க்க வந்த ஆளுங்கள் அவங்க கிட்ட வந்து என்னோட கான்டாக்ட் நம்பரை கொடுத்து நீங்க வந்து அந்த பொண்ணை வந்து என்னை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நிறைய டைம் என்னை கூப்பிட்டனால நான் நேர்ல போய் பார்த்தேன். பார்த்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன். அவர் வந்து நான் பண்ணது தப்புதான், நான் வந்து திருந்திட்டேன், நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிதான் சொல்லி ஜாமீன் போட்டிருக்கேன் உயர் நீதிமன்றத்துலன்னு சொல்லி ஜாமீன்ல வெளியே வந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப எங்க வீட்டுல வந்து எதுவும் செய்யல, அவங்க பேரண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு எதுவும் செய்யலன்னு சொல்லி என்னை வந்து எங்கேயுமே வெளியே விடாம, நான் பிரெக்னெண்டா இருக்கும் போதும் கூட என்னை வந்து ஹாஸ்பிட்டல் விடாம இந்த மாதிரிலாம் வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் 9 மந்த் பிரெக்னெண்டா இருக்கும்போது சென்னைக்கு வந்து வாய்தா போலாம் வா அப்படின்னு சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு போய் அங்க போய் அவங்க வந்து கேஸ ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க. எனக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. அவங்க கேஸ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வளகாப்பு உங்க வீட்டுக்கு போன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னையும் குழந்தைய அவங்க வந்து பார்க்க வரல. ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே என்ன பிளாக் பண்ணிட்டாங்க. மாமியார்ட்ட போன் பண்ணி கேட்டதுக்கு அவங்களும் என்ன கெட்ட வார்த்தையில ரொம்ப பேசிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 5 மாசம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேர்ல பார்க்க போனேன். எங்க மாமியார் வந்து என்னையும் குழந்தையும் பார்த்துட்டு கேட்டையும் வீட்டையும் பூட்டிட்டு வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல பார்த்தா நானும் என் ஹஸ்பண்டும் தங்கி இருந்த வீட்டை வந்து எனக்கே தெரியாம எந்த ஒரு முன்னறிவிப்புமே கொடுக்காம வீட்டை காலி பண்ணி வேற ஒரு பர்சனுக்கு வாடகைக்கும் விட்டுட்டாங்க. கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். எங்க மாமனார் வந்தாரு. வாடகைக்கு வீடு விட்டுருக்கீங்கப்பா, என்னோட திங்ஸ் எங்க, ஹஸ்பண்ட் எங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அதெல்லாம் என்கிட்ட கேட்காத, இங்க யாரும் ஒண்ணு வர சொன்னாங்க, இங்கெல்லாம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இது ஏன் வீடு, நான் யாருக்கு வேணா வாடகைக்கு விடுவேன், உன்னால முடிஞ்சது பாத்துக்கோன்னு சொல்லி மிரட்டிட்டு அவங்களும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 100க்கு கால் பண்ணி ஆல்ரெடி வந்து என்னை வந்து ஏமாத்தி கூட்டிட்டு போய் கேஸ் ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க. என்னை வந்து ரொம்ப வரதட்சணை கொடுமை பண்றாங்க, என்னை வந்து என் ஹஸ்பண்டும் ரொம்ப வந்து டார்ச்சர் பண்றாருன்னு சொல்லி நான் வந்து 181ல ஏப்ரல் மாசமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அதையும் சொல்லி நான் வந்து மறுபடியும் வந்து 100க்கு கால் பண்ணி எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணேன். ஸ்டேஷன்ல அப்ப வந்து அவங்க வந்து கேட்கும்போது நான் வந்து மும்பைல படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி ஃபேக் ரிப்போர்ட் ஒன்று அனுப்பிச்சாரு. அதை வெரிஃபை பண்ணி பார்த்தா அது ஃபேக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸ்டேஷன்லயும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் அவரை வந்து வர சொல்லாம தங்கச்சி வீட்டுல தலைமறைவா இருக்காங்கிறத ஸ்டேஷன்ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் கூட நீ நாளைக்கு வான்னு சொல்லி அவங்கள கூப்பிடல. 1 வாரம் அவருக்கு டைம் கொடுத்தாங்க. 1 வாரம் கழிச்சு அவர் வரல. நானும் குழந்தைய எடுத்துட்டு போனேன். 1 வாரம் கழிச்சு அவர் ஸ்டேஷன் வரல. ஏன் வரலன்னு சொல்லி கேட்டப்ப நாளைக்கு வரவங்க போன்னு சொல்லி என்ன அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் அவர் வரும்போது போய் கோர்ட்ல போய் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் நான் தான் கேஸ் கொடுத்திருக்கேன். கலெக்டர் ஆபீஸ்ல கேஸ் கொடுத்திருக்கேன், சிஎம் செல்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். அது போக வந்து எல்லா இடத்துலயும் கம்ப்ளைண்ட் பண்ணியும் கூட, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கூட இன்னைக்கு வா நாளைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லி குழந்தைய என்னையும் 1.5 மாசம் அலைய வச்சாங்க. அந்த டைம்ல என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போய் 1.5 மந்த் வந்து ரொம்ப ஹெவி ஃபீவர்ல ரொம்ப கஷ்டப்பட்டான். அதுக்காகவே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி 1 வீக் வந்து என் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அந்த பணியில வந்து டெய்லி ஸ்டேஷன் எடுத்துட்டு போனனால
இப்போ வரைக்கும் என் ஹஸ்பண்டோ இல்ல ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. அவரோட வேலையை பார்த்துட்டு அவரோட ஃபேமிலி பார்த்துட்டு அவரு மூவ் ஆன் ஆகி போயிட்டாரு. ஒரு பேஷண்டா போன பொண்ணை வந்து ஏமாத்தி இந்த அளவுக்கு வந்து சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி ஒரு குழந்தையோட நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா இத்தனை பிளாட்ஃபார்ம்ல நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியும் எங்கேயுமே வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் நீதி வேணும்னு சொல்லி நான் வந்து கேட்கறேன். இன்னைக்கு வந்து இதோட 3வது தடவை கலெக்டர் ஆபீஸ்ல நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி சிஎம் செல்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன், 181ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன், கேவிஆர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன், டென்டல் கவுன்சிலுக்கும் கூட நான் கம்ப்ளைண்ட் சென்ட் பண்ணிருக்கேன். ஆனா எங்க இருந்தும் இன்னும் எடுக்கல.